நேற்று வந்து நான் செகண்ட் பேஜில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். செகண்ட் பேஜில் இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் உள்ள டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். என் மேலே வந்து என்னென்ன சட்டங்கள் வந்து நேரடியாக நான் வந்து மீறுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்துருங்க. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956, நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஆக்ட் 2020, ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் ஆப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் 1954, Consumer Protection Act 2019, Food Safety and Standard Act 2006, Information Technology Act 2000. அதுக்கப்புறம் இந்தியன் பெனல் கோடு ஏமாற்றுதல், உயிருக்கு ஆபத்து, பொது அமைதிக்கேடு. எனவே உங்களுக்கு இது இறுதி எச்சரிக்கையாக அறிவிக்கப்படுகிறது. உடனடியாக டயபெட்டிஸ் அல்லது ஏதேனும் நோய்கள் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற தளங்களில் வெளியிடப்பட்டுள்ள அனைத்து தவறான மற்றும் அனுமதி இல்லாத மருத்துவ உள்ளடக்கங்களையும் 48 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். தங்களை மருத்துவ நிபுணராக அல்லது சிகிச்சை ஆலோசகராக காட்டும் அனைத்து விளக்கங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். பொதுமக்களிடம் தவறான தகவல் வழங்கியதற்காக பொது மன்னிப்பு மற்றும் விளக்கம் வெளியிட வேண்டும். இதை பின்பற்ற தவறினால், மேற்கண்ட அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்ற தவறினால் நான் எந்த ஒரு மேலதிக அறிவிப்பும் இன்றி கீழ்கண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேன். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, மாநில மருத்துவ கவுன்சில் முன் புகார், தமிழ்நாடு சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ சேவை அதிகாரிகளிடம் நடவடிக்கை, சைபர் கிரைம் பிரிவில் வழக்குப்பதிவு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி முன் புகார், சிவில் வழக்கு, இன்ஜெக்ஷன் அண்ட் டேமேஜஸ், குற்றவியல் வழக்கு பதிவு. இதனால் ஏற்படும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கும் செலவுகளுக்கும் விளைவுகளுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பாகும். இதுதான் 3வது பேஜில் போட்டிருக்க விஷயங்க. அந்த வீடியோவில் கடைசியாக பார்த்துருப்பீங்க. இதனால் ஏற்படும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கும் செலவுகளுக்கும் விளைவுகளுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பாவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் செவனேன்னு என் வேலையை தான்ப்பா பார்த்துட்டு இருந்தேன். நீங்களே கேஸ் போட்டுட்டீங்க, நீங்களே அதுக்கான விளைவுகளையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நீங்களே இதுக்கான செலவுகளையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என் அக்கௌண்ட் வேணால் நான் காமிக்கிறேன், என்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்லாம் காமிக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த காசை நீங்களே எடுத்துக்கிடுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இவ்வளோ தான். ஏன்னா நான் வந்து நான் டெய்லியும் 200 500 சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்ன நினச்சி நீங்கள் கேஸு என்ன செலவு இதெல்லாம் நீங்கள் போடுவீங்கிறது எனக்கு தெரியலை. சரி, பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன நடக்குதுங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க.